வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் ஒரு கண்ணோட்டம். விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவரார் வீரபுத்திரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாலாந்தூர் கிராம வேளாண்மையாளர் டி. புஷ்பம் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் சாகுபடி செலவை குறைப்பதோடு அதிக மகசூல் பெற்று விவசாயிகளுக்கு நல்ல வருவாயினை ஈட்டி தரும். அந்த வகையில் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியினை மேற்கொள்ளும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா வாலாந்தூர் கிராம வேளாண்மையாளர் டி. புஷ்பம். இவர் மதுரை வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின் பேரில் தொழில்நுட்பங்களை பின்பற்றி நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, கரும்பு வெட்டினாலும் கொண்டு போய் வச்சு அதை இதை கரணியை வெட்டி மிஷினில் வெட்டுவான். வெட்டி கொண்டு போய் அண்டாவில் அரை மணி நேரம் ஊற வச்சு அப்புறமேலு எடுத்து கொண்டு போய் தென்னங்கழுவி மண்புழு உரமும் வச்சு நாங்கள் பதிய போடுவோம். பதிய போட்டு அப்புறமேலு 5 நாள் கழித்து எடுத்து அதை டெய்யில் எடுத்து வைப்போம். டெய்யில் எடுத்து வச்சுட்டு அப்புறமேலு போய் 27 நாள் கழித்து அது கொண்டு போய் நட்டு கரும்பு நல்லா இருக்கும். ரெண்டு அடி தள்ளி நாங்கள் நடுவோம். நெல் போடுவோம், சோளம் பூராமே போட்டிருக்கோம். தண்ணி இல்லைண்டா இது பயிறு பச்சை போடுவாங்க. தண்ணி இல்லைண்டா தண்ணி இருந்துச்சுன்னா நெல் போட்டு கரும்பு வெட்டுவாங்க. வேப்ப பிண்ணாக்கு, கோமியம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அடிக்க சொல்லுவாங்க. இல்லை, முன்னே நம்ம கரும்பு வச்சதுக்கு எவ்வளோ ஒசரம் வந்தது, எவ்வளோ அடர்த்தி வந்தது, இப்போ ஜூஸ் எவ்வளோ இருந்தது? இப்போ நல்லா கரும்பு நல்லா வளர்த்தியா வரும் ஐயா. இப்போ மழை கம்மியாக இருக்கிறத வச்சு அளவு கொஞ்சம் பயிர் கம்மியாகத்தே வருது. நல்லா 20-25 அடிக்கு கூட வரும் கரும்பு. இப்போ மழையில் அதை வச்சு கரும்பு கொஞ்சம் கம்மியாகத்தே வரும். இப்போ இந்த டையில் எடுத்து வச்ச பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்குயா பயிர். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் டி. புஷ்பம் அவர்களை 08940761174 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை, உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது.
அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%ஆகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 38%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 9 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் அளவில் எதிர்பார்க்கப்படுவதால் நவரை பருவ நெல் நாற்றங்காலில் குலை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாக்குதல் தென்பட்டால் 25 மில்லிலிட்டர் எடிபன்பாஸ் 50 EC என்ற மருந்தினை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து 20 சென்ட் அளவுள்ள நாற்றங்காலுக்கு தெளிக்கவும். அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி சென்டிகிரேட் அளவில் எதிர்பார்க்கப்படுவதால் பிப்ரவரி 2ஆம் வாரத்தில் கோடை இரவை எள் சாகுபடி செய்வதற்கு TMV 4, TMV 6 மற்றும் SVPR 1 ஆகிய ரகங்களில் ஏதாவது ஒன்றினை தேர்ந்தெடுத்து விதைக்கவும். சம்பா நெல் அறுவடையினை தொடர்ந்து மேற்கொள்ளவும். மேலும் வரும் நாட்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் தானியங்களை உலர்த்தவும். பகல் நேர வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடை மற்றும் கோழிகளுக்கு போதுமான அளவு சுத்தமான குடிநீர் அளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 88%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13%க்கு கீழ் இருக்குமாறு சேமித்து பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கவும். நெல் தரிசு உளுந்து பயிரில் இலை புழுக்கள் சேதம் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 400 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 8 கிலோமீட்டர் முதல் 18 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மண் ஈரம் ஆவியாதல் மூலம் இழக்கப்படுவதை குறைக்க மிளகாய் பயிருக்கு புழுதி நிலப்போர்வை அமைத்தல் மற்றும் பயிர்க்கழிவு நிலப்போர்வை அமைத்தல் ஆகிய தொழில்நுட்பங்களை பின்பற்றவும். தற்பொழுது நிலவும் வானிலையில் மிளகாயில் மஞ்சள் முரணை சிலந்தியின் தாக்குதல் காணப்படுகிறது. தாக்குதலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு லிட்டருக்கு எத்தியான் 2 மில்லிலிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 44 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மழை பெய்ய வாய்ப்பு இல்லாததால் மண் மற்றும் பயிரின் வளர்ச்சியை பொறுத்து நீர் பாய்ச்ச ஏற்பாடு செய்யலாம். நெற்பயிரில் பழுப்பு நிற நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை லிட்டருக்கு மென்கோசெப் 2 கிராம் தெளிக்க வேண்டும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 9 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 42 முதல் 88% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை.
வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் சாகுபடியில் உள்ள கேரட் பயிருக்கு மண்ணில் ஈரப்பதம் பாதுகாக்க மூடாக்கு இடவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் முதல் 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 74 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 3 நாட்களுக்கு பகல் வெப்பம் அதிகமாகவும் இரவு வெப்பம் குறைவாகவும் காணப்படும். தீவன எடுப்பு இயல்பை விட குறைவாக காணப்படலாம். இதனால் முட்டை உற்பத்தியும் முட்டை எடையும் லேசாக குறைய ஆரம்பிக்கும். எனவே தீவன எரிசக்தியின் அளவை 50 கிலோ கலோரி வரை குறைக்கலாம். அதாவது தீவனத்தில் 2500 கிலோ கலோரி என்ற அளவில் கொடுக்க வேண்டும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸ் முதல் 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 52 முதல் 86% ஆகவும், காற்றின் வேகம் 3 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காய்கறி பயிர்களின் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் காணப்பட்டால் 5% வேப்பங்கொட்டை கரைசலை தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 76% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு சவுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்கவும். அறுவடை பருவத்தில் உள்ள கிராம்பு மொட்டுகளை உடனடியாக அறுவடை செய்யவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய சராசரி விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும்.
வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்ப பயிற்சிகள், வயல் விழா போன்றவற்றை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதுரை வேளாண் அறிவியல் நிலையம் ஒரு கண்ணோட்டம் விவரிக்கின்றார் மதுரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். வீரபுத்திரன் அவர்கள். வேளாண்மை அறிவியல் நிலையம் மதுரை 1971ஆம் ஆண்டு உழவர் பயிற்சி மையம் என்று ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 1981ஆம் ஆண்டு வேளாண்மை அறிவியல் நிலையம் என மாற்றப்பட்டு முழுவதுமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கப்பட்டது. பின்னர் 2004ஆம் ஆண்டு மத்திய அரசாங்க ICAR மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை இணைந்து இப்பொழுது நடந்து வருகிறது. இதனுடைய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட பல்வேறு பயிர் ரகங்கள் மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் விவசாயிகள் மத்தியில் நேரடியாக செல்வதற்காக பல்வேறு உத்திகளை, அதாவது விரிவாக்க உத்திகளை பயன்படுத்தி விவசாயிகளிடத்தை அடைய செய்தல், இதுதான் முக்கியமானது. மதுரை மாவட்டத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பு சாகுபடி பரப்பு சுமார் 1,56,000. இதில் நம்ம மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பயிர்கள், நெல், தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பருத்தி, சுகர்கேன் உட்பட பல்வேறு பயிர்கள் எல்லா பயிர்களும் இங்கு சாகுபடி செய்கின்றன. எங்களது மதுரை வேளாண்மை அறிவியலத்தில் முக்கிய பணிகளாவது வயல்வெளி ஆய்வுகள் நடத்துதல், முதல் நிலை செயல் விளக்கங்கள் நடத்தல், களப்பயிற்சி, நிலைய பயிற்சிகள், மாதிரி திடல்கள் அமைத்தல், அப்புறம் விவசாயிகளின் வயல்களில் நேரடியாக சென்று அவர்களது வயல்வெளி பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்குரிய தீர்வுகளை சொல்லுதல், பயிற்சியாளர்களை நாங்கள் பயிற்றுநர்களாக இருத்தல், மாதாந்திர கூட்டம் நடத்தல் போன்ற பல்வேறு பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா ஒரு சீரற்ற மழைப்பொழிவு, அப்புறம் பார்த்திங்கன்னா குறைந்து வரும் நிலத்தடி நீர். மதுரை மாவட்டத்தில் தண்ணீர் குறைந்துக்கிட்டே வருகிறது. முக்கியமான பிரச்சனை வேலையாட்கள் பற்றாக்குறை. விவசாயத்திற்கு வேலையாட்கள் பற்றாக்குறை வருது. உற்பத்தி செலவு, இதனால் பல்வேறு காரணங்களினால் உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. இது தவிர பூச்சி நோய் தாக்குதல், இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ப. இந்த பிரச்சனைகளெல்லாம் தவிர்ப்பதற்காக பல்வேறு வேளாண் தொழில்நுட்பங்கள் நாங்கள் விவசாயிகள் மத்தியில் வழங்கி வருகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கழகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு ரகங்கள், முக்கியமாக மதுரை வேளாண்மை கல்லூரியில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான ரகங்கள், எடுத்துக்காட்டாக நெல் ரகங்கள் மதுரை 5, உளுந்து மதுரை 1, கொத்தவரை மதுரை 1 போன்ற ரகங்களை சொல்லலாம். இந்த ரகங்களை விவசாயிகள் மத்தியில் நன்றாக பாப்புலராக உள்ளது. திருந்திய நெல் சாகுபடி நெல்லில், அப்புறம் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி நெல்லில், இயந்திரமாக்கல், ஒருங்கிணைந்த பண்ணையம், மாற்றுப்பயிர்கள் சாகுபடி, அடர் நடவு முறை,
துல்லிய பண்ணையம் மற்றும் காய்கறி பயிர்களில் பல்வேறு தொழில்நுட்பங்கள். இது தவிர சிறுதானியங்கள் பதப்படுத்தல், காய்கறிகள், பழங்கள் இவற்றை பதப்படுத்தி பல்வேறு மதிப்பு கூட்டல் பொருட்களை தயாரித்தல் போன்ற பல்வேறு இதில் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இது தவிர பல்வேறு திட்டங்களும் உள்ளன. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை பதப்படுத்தும் சிறு தொழிற்கூடம் உள்ளது. காலநிலை மாற்றத்திற்கான தொழில்நுட்பங்கள் வேளாண்மை திட்டம் ஒன்று உள்ளது. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி போன்ற பல்வேறு திட்டங்களும் உள்ளன. எங்களது வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக கொடுக்கப்படும் பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இதில் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நிலையத்தில், எங்களது நிலையத்திலே நடத்தப்படும் பயிற்சிகள் மற்றும் வயல்வெளி பயிற்சிகள். இதில் நிலைய பயிற்சிகள் அதில் பார்த்தோம்னா காளான் வளர்ப்பு, மதிப்பு கூட்டுதல், மூலிகை தோட்ட பயிற்சி போன்ற பயிற்சிகள் இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது போக சிஸ்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து நீடித்த நவீன கரும்பு சாகுபடி, அப்புறம் நீர் மேலாண்மை மையத்திலிருந்து வார வியாழக்கிழமை நாங்கள் பயிற்சிகளை கொடுக்குறோம். இது போக மண்புழு உர பயிற்சி வந்து சுய உதவி குழுக்களுக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் இந்த வருஷம் நடக்கிற நிலைய பயிற்சிகள். வயல்வெளி பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் வந்து ஏராளமான பயிற்சிகள் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் திட்டமிட்டு விவசாயிகள் வயலிலே சென்று அந்த கிராமங்களில் சென்று விவசாயிகளுக்கு நேரடியாக நாங்கள் பயிற்சிகள் கொடுத்துருவோம். இதில் முக்கியமாக பார்த்துக்கணும், சிறுதானிய பயிர்கள் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதல் இது கொடுத்துருக்குறோம். மக்காச்சோள சாகுபடி பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம். தீவன பயிர்கள் சாகுபடி, பயறு சாகுபடி, சம்மங்கியில் ஒருங்கிணைந்த பூச்சி நோய் நிர்வாகம் சாகுபடி மற்றும் தக்காளி, நெல்லி போன்றவற்றை பதப்படுத்தி ஜூஸ் தயாரித்தல் போன்ற பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இது போக விழிப்புணர்வு முகாம்கள், இப்போ விவசாயிகளை பல்வேறு முக்கியமான வேளாண்மை பொருட்காட்சி இவற்றிற்கு நேரடியாக கொண்டு சென்றிருக்கோம். எடுத்துக்காட்ட பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கொடிசியாவில் நடைபெற்ற வேளாண் பொருட்காட்சிக்கு பல்வேறு விவசாயிகளை அழைத்து சென்றிருக்கோம். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அதாவது ஆடிப்பருவ முன்பருவ பெருவிழா அப்படின்னு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெற்று நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இந்த ஆண்டு 14 முதல்நிலை செயல் விளக்க திட்டங்கள் உள்ளன. இப்போ நெல்லில் பார்த்திங்கன்னா நெல் தரிசில் மாற்றுப்பயிர், அதாவது நெல் தரிசு சாகுபடி செஞ்ச பிறகு விவசாயிகள் வந்து வெறுமனே தரிசாக போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக வந்து மாற்றுப்பயிராக ஒரு பசுநாள் பயிர், சணப்பு இதெல்லாம் போட்டால் ரொம்ப நல்லது. மண்வளம் கூடுவதோடு நெல்லின் விளைச்சலும் அதிகமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீரிய ஒட்டு மக்காச்சோளம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட MH6 என்ற வீரிய ஒட்டு மக்காச்சோள ரகம் தமிழ்நாடு முழுவதும் நல்ல விளைச்சலை தந்து பிரபலமாக உள்ளது. இதை வந்து மதுரை மாவட்டத்திலும் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நாங்கள் விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்த இந்த முதல்நிலை செயல் விளக்கத்திடல் நடத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குறுகிய கால மதுரை 6 நெல் ரகத்தை பிரபலப்படுத்தல். மதுரை வேளாண்மை கல்லூரி மூலம் உருவாக்கப்பட்ட மதுரை 6 என்ற நெல் ரகமும் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த ரகத்தை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்த பல்வேறு முதல்நிலை 10 எண்ணிக்கையில் விவசாயிகள் மத்தியில் முதல்நிலை செயல் விளக்கத்திடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இதற்கு வந்து வம்பன் 6 ரகம் எதிர்ப்பு திறன் உள்ளது. அதற்காகத்தான் இந்த ரகத்தை பிரபலப்படுத்துகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா வேளாண் பொறியியல் மூலமாக மானாவாரியில் பல்வேறு கலைக்கருவிகள் பயன்படுத்தல், வைக்கோல் கட்டும் கருவி, இது வந்து ஒரு புதிய மெத்தட். ஏன்னா இப்போ வந்து நெல் அறுவடை வந்து இயந்திரம் மூலமாக செய்யப்படுகிறது. அதை வைக்கோலை வந்து விவசாயிகள் வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய பிரச்சனை. இதை தீர்ப்பதற்காகத்தான் வைக்கோல் கட்டும் கருவி இருக்குது. இதையும் வந்து விவசாயிகள் வயலில் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்படுகிறது. அப்புறம் வந்து கடலை பிரித்தெடுக்கும் கருவி. இந்த கருவி வந்து இப்போ முக்கியமாக கடலை சாகுபடியில் கடலை அறுவடையும் போது கடலையை பிரித்தெடுக்க அதிக ஆள் செலவு தேவைப்படுகிறது. அதற்கு சம்பளமும் அதிகமாகிறது. இந்த சம்பளத்தை குறைந்த நேரத்தில் அதிகமாக கடலையை பிரித்தெடுப்பதற்காகத்தான் இந்த கருவி. இதுவும் விவசாயிகள் மத்தியிலே பிரபலப்படுத்த மேலூர் மற்றும் சில வட்டாரங்களில் இது பிரபலப்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து தோட்டக்கலை மூலமாக மதுரை வேளாண்மை கல்லூரியில் உருவாக்கப்பட்ட மதுரை 1 என்ற கொத்தவரை ரகம், இந்த ரகமும் பிரபலப்படுத்தப்படுகிறது. இந்த ரகம் வந்து விரைவில் காய்ப்புக்கு வந்து நல்ல விளைச்சலை தரும். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை ஸ்பெஷல், இது வந்து வாழை சாகுபடிக்கான ஒரு பல்வேறு உரங்கள் கொண்ட ஒரு நுண்ணுயிர் உர கலவை. இந்த கலவை வந்து விவசாயிகள் மத்தியிலே பிரபலப்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து தீவன தட்டப்பயிர் CO8, பல்வேறு கால்நடைகளுக்காக CO8 தட்டப்பயிறு இந்த தீவனமும் விவசாயிகள் மத்தியிலே பிரபலப்படுத்தப்படுகிறது. அதற்கப்புறம் தீவன பயிர்களுக்காக வேலி மசால், கம்பு நேப்பியர் புல் CO5 இதுவும் வந்து விவசாயிகள் மத்தியிலே பிரபலப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பதப்படுத்தல் உணவியல் மூலமாக சிறுதானியங்களை புழுங்க வைத்து பதப்படுத்தல். அதாவது சிறுதானியங்கள் வந்து நம்ம பதப்படுத்தல் ஒரு மிஷின் கடினமான வேலை. அதாவது அவிச்சு காய வைக்கிறத விட அதை ஒரு புழுங்க வைத்து பதப்படுத்தால் அதனுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும். அதனால் இதையும் நாங்கள் வந்து
பிரபலப்படுத்துகிறோம். அடுத்து கடைசியாக பள்ளிகளில் அதாவது அங்கக முறையில் இயற்கை தோட்டம் அமைத்தல், அதாவது நியூட்ரிஷன் கார்டன், அதாவது சத்து தோட்டம் அமைத்தல். பள்ளிகளுடைய மாணவ மாணவியருக்கு இயற்கை விவசாயத்தையும் பல்வேறு சத்தான கீரை வகைகள் மற்றும் காய்கறி பயிர்களை அவருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக பள்ளிகளிலேயே இந்த சென்று 2 பள்ளிகளில் இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த இயற்கை தோட்டம் அமைத்து வருகிறோம். எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பல்வேறு செயல் விளக்க திடல்களும் உள்ளன. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா பல்வேறு நெல் ரகங்கள், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் போன்ற பல்வேறு பாசன வகைகள், அதற்கப்புறம் மண்புழு உரம் தயாரித்தல், தோட்டக்கலை பயிர்களை பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை, சப்போட்டா, எலுமிச்சை, அதற்போக நெல்லி என பல்வேறு பல வகை மரங்களும் இது உள்ளன. அதற்கப்புறம் பசுமை குடில்கள், பாலித்தீன் குடில்கள் இதெல்லாம் உள்ளன. அதுபோக பல்வேறு எங்கள் நாற்றங்கால் மூலமாக பல்வேறு சப்போட்டா, அது பல்வேறு மரக்கன்றுகளும் விற்பனைக்கு, தோட்ட செடிகளும் விற்பனைக்கு உள்ளன. மதுரை மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு அன்பான அழைப்பு. நமது மதுரை மாவட்டத்தின் மத்தியிலேயே ஒத்தக்கடை அருகில் வேளாண்மை கல்லூரியில் வளாகத்தில் எங்களது வேளாண்மை அறிவியல் நிலையம் உள்ளது. இதில் நீங்கள் அனைத்து வித வேளாண்மை, தோட்டக்கலை, அனைத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் நேரடியாகவோ தொலைபேசி வாயிலாகவோ நேரடியாக தங்களது சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பயன்பெற்று விவசாயத்தில் அதிக விளைச்சலும் வருமானமும் பெற்று தங்கள் வாழ்வாதாரம் செழிக்க வாழ்த்துகிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்களை 09050252822 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 5/2/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் வீரிய ஒட்டு மிளகாய் சாகுபடி மற்றும் சொட்டு நீர் பாசனம் செய்யும் சிவகங்கை மாவட்டம் தமராக்கி கிராம வேளாண்மையாளர் பி. ஜெயபிரகாஷ் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். அதிக லாபம் தரும் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் குறித்து விவரிக்கின்றார் திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. பூரணி அவர்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கல்லியக்குடி வட்டாரத்தில் செயல்படுத்தப்படும் தோட்டக்கலை துறையின் திட்டங்கள் குறித்து மதுரை மாவட்டம் கல்லியக்குடி தோட்டக்கலை உதவி இயக்குனர் கே. ரேவதி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.